கண்ணா இப்போ லால் சலாம் ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம டீசர் ரியாக்ஷன் போட்டிருந்தோம். அதுல வந்து லோ பட்ஜெட் ஃபிலிம்ல ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இந்த ட்ரெய்லரோட குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி. லைக்கா வந்து 7 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரீசன்னால சம்திங் ஏதோ ஆயிடுச்சான். அப்புறம் இப்போதான் 2 minutes பிஃபோர்னு சொல்லி எனக்கு காமிச்சு. ஓகே, ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணிடுவோமா? லெட்ஸ் ப்ளே. ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்களடா அம்புட்டு வரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுச்சு. இந்த நேரத்துல நல்லா இருந்த ஊரை சுடுகாடு ஆயிட்டீங்களாடா. உன் பையன் திருந்தி இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவான். இது இந்த ஆத்தா மேல சத்தியம். இந்த படத்துல இப்பதான் விஷ்ணு விஷாலுக்கும் குடிப்பா எவன அடிப்பான்ற பயத்துல கால பூரா வாழ முடியாது. டேய் இப்போ என்னங்கற? ஏய் என்ன? என்னமோ இந்த வருஷத்துல இருந்து முராபாத்காரங்களுக்கு தேரே தர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ முத தேதியா குடிச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது ராஜி. அவங்க ஓட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓடிக லட்சசனம் தேடிக லட்சசனம் தன்னை மறந்து வந்து ஆடியால பாரு தேர் திருவிழா. உங்க தேரை திருவிழா முடிஞ்சவனே நாங்களே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். அடுத்த வருஷத்துக்கு உங்க தேரை எங்களுக்கு தேவையில்லையா? கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானவன். இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. நீங்களே கோட்டை மதிக்கலன்னா எப்படி பாய்? நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்றேன்? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். மொய்தீன் பாய் பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. இவன் நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பான். திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் என் பையன் என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட இருப்பாங்க. நான்லாம் வருஷம் பூரா வாழ்றது இந்த 2 நாளைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சென்டிமெண்ட்ஸ் இருக்க போறேன். ஊரு சாமியா இருந்தாலும் யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமிதான். ஊர்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் 5 நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை நினைச்சியா? பம்பாயில பாய் ஆளே வேறடா. தலைவனோட பாஷாவா மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. என்ன இருந்தாலும் ஸ்டைல் தான் எந்த கெட்டப்ல இருந்தாலும். வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான ஒரு லுக்ல வித்தியாசமான ஆக்டிங்ல எப்படியோ தலைவர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண போறாரு மட்டும். இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் பாதி எப்படி இருந்ததுன்னா விஷ்ணு விஷால் படமும் விக்ராந்தோட படமும் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லாஸ்டா தலைவர் வர மாதிரி தான் தலைவர் வந்து அப்படியே அடுத்தடுத்து ட்ரெய்லரை மூவ் பண்ணிட்டு கூட்டு போனாரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து. ஸோ படம் முழுக்க 2 பக்கமும், ஒரு பக்கம் தலைவர் வரும்போது ஒரு மாசம் இருக்கும் போது, இன்னொரு பக்கம் கதைக்கும் ஸ்டோரி ஒன்று பயங்கரமா இருக்கும் போது, ஒரு விளையாட்டுல இருந்து 2 டீமுக்கு போட்டி வருது. அந்த டீம்ல இருந்து பெட்டிங் ஸ்டார்ட் ஆகி அந்த பெட்டிங்ல இருந்து ஒரு அரசியல் உருவாகுது. அப்படின்றப்போதான் அதுதான் ஒரு மெயினான சினாப்சிஸா வந்து இந்த கதை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் படம் அப்போ சொன்ன மாதிரி தான் இப்போ ஒரு லோ குவாலிட்டியில ரஜினி எப்படி நடிச்சிருந்தாரோ அந்த மாதிரி இருக்கு. பட் அதை நம்ம பார்க்க வேணாம், படம் நல்லா இருக்கா இல்லையன்றதான் நம்ம பார்க்கணும். ஆடி லான்ச்சிலேயே ரஜினி வந்து சொல்லியிருப்பாரு கதை வந்து எக்ஸலண்டா இருந்தது அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் தலைவர் வரும்போது செம ஸ்டைலா இருக்கு. அது வேற யாரும் போடாம இவர் ஒரு போட்டதே ஒரு கதைக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லால் சலாம் Feb 9 வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். வீடியோ போடணும்னு நினைச்சேன். டைம் வந்து இப்பயே 9:46 ஆச்சு. இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்குள்ள போதும் இடம். அதுக்கிட்டே நீங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் ஃபுல் டைம் யூடியூபர் ஆக முடியும். அதனால இந்த வீடியோ இப்பயே முடிச்சுக்கிறேன். பட்டா